ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு தாபா ஸ்டைலில் ஒரு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த கலர் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், கிளாஸியாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப இதில் வந்து நம்ம வரமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. தாராளமாக சாப்பிட்லாம். அந்த கிரேவியை சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட வச்சா செம்ம காம்போவாக இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பாயில் பண்ண பட்டாணியும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பாயில் பண்ண பட்டாணி தான் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணியோட இந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட இது வந்து நல்லா மிங்கிள் ஆகட்டும். இந்த பட்டாணியை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில செய்கிறதுனாலும் செய்யலாம். குறைஞ்சது 6 hours ஊற வச்சா தான். 6 hours ஊற வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். இது வந்து 5 காஞ்ச மிளகாய், 7லேருந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த முந்திரி பருப்பு போடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இதை வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதை மட்டும் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு 2 தக்காளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி எவ்வளோக்குள்ள ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ இந்த கிரேவியை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இந்த பட்டாணியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோக்குள்ளே அந்த கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாவும் முந்திரியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட பச்சை வாசனை இருக்காது. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த கிரேவியை வந்து வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே கிரேவி வேணுமோ அவ்வளோது தண்ணி ஊற்றி நல்லா திக்காகி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் லைட்டாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த கிரேவிக்கு. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து இன்றைக்கி சப்பாத்தியோட ட்ரை பண்ணேன். சூப்பரான காம்போவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இது கூட முட்டையும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.